சிந்திக்க வேண்டும். பல விஷயங்கள் பெரியவங்கெல்லாம் பேசிட்டாங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. அனைத்து தரப்பு அடித்தட்டு மக்களிடத்திலே இருந்து தொழிற்சங்க பணியினை செய்கின்ற இயக்கம் சிஐடி இயக்கம், சிஐடி சங்கம் தான் செய்யுது. அந்த சாதாரண சுகாதார தொழிலாளியிலிருந்து அத்துணை தொழிலாளரிடத்திலேயும் சங்கம் வைத்திருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய சேர்ந்த தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். படிப்பறிவில்லாத சாதாரண இந்த வேலைக்கு சென்ற அந்த தொழிலாளர்களுக்கு பகுத்தறிவு ஊட்டி சங்கத்தில் சேர்ந்து அவர்களுக்கு உரிமைகளை பெற்று தந்தாலும் கூட அந்த தொழிலாளருடைய வாரிசுகள் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை என்ற பெயராலே மதவாதிகள் அவர்களை எல்லாம் அழைத்து இளைஞர்களை மூளை செலவை செய்து அத்தனை பேரும் விநாயகரை தூக்கிட்டு வீதியில் தெரிகிற நிலைமை வந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அனைத்து பொது உடைமை இயக்கங்களும் சிந்திக்க வேண்டிய நேரம். கடவுளை சொல்லி மனிதனை மூளை செலவை செய்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறது இந்த தேசம். ஆகவே இடதுசாரி இயக்கங்கள் சங்கங்கள் எவ்வளவு தோன்றி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் நமக்குள்ள இவ்வளவு சங்கங்கள்? பலதரப்பட்ட கருத்து அபிப்பிராயங்கள் வேறுபாடுகள் வந்திருந்தாலும் கூட, ஆனால் ஒற்றுமை கருதி அநேகமாக 2009 தொடங்கி தேசிய அளவில் ஐஎன்டிசி தலைவர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் தலைமையில் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக இந்த கூட்ட இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நடந்தாலும் கூட தோழர் தியாகராஜன் அவர்கள் சொன்னதை போல இன்னும் நெருங்க வேண்டும், அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. நாம் 16 ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்தாலும் கூட இன்னும் அடிமட்ட அளவிலே தலைவர்களிடத்திலே ஒற்றுமை வந்திருக்கிறது. எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் என்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட ஒற்றுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிமட்டத்திலே அந்த ஒற்றுமை இருக்கிறதா என்பதை தயவு செய்து ஆராய வேண்டும். கீழ்மட்டத்திலே ஒற்றுமை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட அளவிலே இந்த சங்கங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்க வேண்டும். எந்த இடத்திலே எந்த சங்கத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அத்துணை சங்கங்களும் அந்த இயக்கத்திற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கின்ற அளவிலே நாம் படிப்படியாக இந்த தொழிலாளர்களிடத்திலே பயிற்சி பெற்று நீங்கள் தொழிற்சங்க தலைவர்கள் உங்களாலேயே இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எதிர்கால சந்ததி நம்மை மன்னிக்காது. ஆகவே நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒற்றுமை பலப்பட வேண்டும். அனைத்து சங்கங்களும் ஒரே ஃபெடரேஷன் என்கின்ற முறையில் செயல்பட்டால்தான் இனிமேல் வெற்றி கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு 1972 இருந்து கோவையில் இங்கே இருக்கின்ற பஞ்சாலை சங்கங்கள் தான் எல்லா இதுவரை கூட்ட நடவடிக்கை குழுவை அமைத்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நேரத்தில் தேசிய பஞ்சாலை கழகம் என்டிசி ஆலைகள் எல்லாம் 2020 இருந்து இன்று வரை இயங்காமல் இருக்கிறது. அதில் பாதி சம்பளம் கொடுத்தார்கள், அதுவும் இப்பொழுது 8-9 மாதமாக கிடைக்கவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால் இதுவரை நாங்கள் போராடி இந்த கோவை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் PR நடராஜன் அவருடைய முயற்சியிலே தான் பாதி சம்பளத்தை பெற்றோம், வேலை செய்கிறவர்களுக்கு முழு சம்பளத்தை பெற்றோம். இதுவும் இந்த 9 மாதங்களாக அதுவும் இல்லாமல் போய்விட்டது என்பதை வருத்தத்தோடு சொல்லுகிறேன். எங்களுக்காக பாடுபட்ட தோழர் நடராஜன் PR நடராஜன் MP முன்னாள் MP அவர்களுக்கு இந்த அனைத்து சங்கங்களின் சார்பாக நான் எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மாநாடு நிச்சயமாக வெற்றி பெறும், எந்த சந்தேகமில்லை. மாநாட்டு முடிவிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை வெற்றி பெறுவதற்கு, அந்த தீர்மானங்களை வெற்றி கொள்ளுவதற்கு உங்களுடன் நாங்களும் இணைந்து செயலாற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.